போனாங்க, 41 பேர் உயிரிழந்தாங்க. இப்ப அவங்க நேர்ல சந்திக்காம பனையூர் அல்லது மாமல்லபுரத்தில் சந்திச்சு விஜய் பேசுற ஏற்பாடு இருக்கு. ஒரு அரசியல் தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் இங்க கேட்கணும். 2021 ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அப்போ தமிழ் அரசாங்கம் சார் ஒரு பொது தொண்டு நிறுவனம் ஆய்வு நடத்தியிருக்கு. அது ரெப்யூட்டட் நிறுவனம் தான். அதுல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் 9 விழுக்காடு மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்று ஒரு ஆய்வு. 9% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதன் பிறகு இப்போ கிட்டத்தட்ட 15 விழுக்காடு மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள், அடிமையாக இருக்கின்றார்கள் என்று. 15 விழுக்காடுனா இப்போ ஒரு தமிழ்நாட்டில் மாணவர்கள் மொத்தமாக தோராயமாக 1,70,00,000 மாணவர்கள் இருக்கின்றார். அந்த 1,70,00,000 மாணவர்களில் 15%னா கிட்டத்தட்ட ஒரு 26 லட்சம் 25 லட்சம்னு வச்சுங்களேன். 25 லட்சம் மாணவர்கள் இன்னைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஏன்னா இந்த போதைப் பொருட்கள் திமுக ஆட்சி வந்த பிறகு, முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு, இந்தியாவிலே அதிக போதைப் பொருட்கள் விற்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். முதல்ல பஞ்சாபா இருந்தது, அதன் பிறகு கேரளா, இப்போ தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நீங்க நகரத்துல மட்டும் இல்லை, எங்க கிராமத்துல போனாலும் கஞ்சானா சாதாரணமா கிடைக்குது. அதை விட காக்கெயின், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், மெட்டைல் என்னென்னமோ மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி, போதை மருந்து, போதை சென்ட்டு, போதை எண்ணெய், போதை சாக்லேட் எல்லாமே சரளமா வித்துட்டு இருக்கு. காரணம் யாருன்னா, முழு காரணம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இதுக்கு காரணம், இதுக்கு பொறுப்பேற்கணும். காவல்துறை அவருக்கு தான் இருக்கு. இது சாதாரணமா செய்யக்கூடிய காரியம். அது ஒழிக்கணும்னா நிச்சயமா மனசு இருக்கணும், தைரியம் இருக்கணும். காவல்துறைக்கு தெரியாம ஒரு பொட்டலம் கஞ்சா எந்த டிவிஷன்லயும், எந்த ஜோன்லயும், எந்த கிராமத்திலும் விற்க முடியாது. எங்கிருந்து வருது, காவல்துறைக்கு தெரியும் எங்கிருந்து வருது, எங்க சப்ளை பண்றா, யாருக்கு தலை யாரு, உடம்பு யாரு, வால் எங்க இருந்து வருது, எப்படி எல்லாம் தெரியும் காவல்துறைக்கு தெரியும். ஆனா நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. என்ன, இது அதிகமா திமுக தான் விற்கிறாங்க. இதுக்கு பல உதாரணங்கள்லாம் ஜாஃபர் சாதிக்ல இருந்து பல உதாரணங்கள்லாம் இருக்கு. இதனால என்ன ஆகுது, தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு நாசமாகி இருக்கு. சட்டம் ஒழுங்கு ஏன் நாசமாகுது? மது மட்டும் கிடையாது. மதுனா டாஸ்மாக் கடையில் இப்போ 5,200 கடை இருக்குன்னா 25,000 சந்து கடை இருக்கு. 24 மணி நேரமும் மது வித்துட்டு இருக்கிறாங்க. எங்க எப்போ போனாலும் நீங்க டாஸ்மாக் சரக்கு எப்போ வேணா வாங்கலாம். தமிழ்நாட்டில் 24 மணி நேரமா வாங்கலாம். அது பக்கம், ஒரு பக்கம். அதை விட மோசம் இப்போ போதைப் பொருட்கள் சரளமா கிடைக்குது. அதனால்தான் 8 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 15 வயசு, 12 வயசு அண்ணா யூனிவர்சிட்டி பெண்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. முழு பொறுப்பு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தான். இதுக்கு எல்லாத்தையும் காரணம் இது. ஆனா இன்னும் 4 மாசம் இருக்கு, அவ்வளவுதான். மக்கள்லாம் கோபத்தில் இருக்கின்றார்கள். பெண்கள், பெற்றோர்கள் எல்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால்தான் இப்ப சட்ட ஒழுங்கு, கொலை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். ஒரு குழந்தைகள் எதிரான குற்றங்கள்னா அதிமுக ஆட்சியில 18 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்ப இந்த திமுக ஆட்சியில 180 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. திமுக அரசுக்கு வருமானம் தான். வருமானத்துக்கு இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னு திட்டமிட்டுருவாங்க, எனக்கு தெரியல. செஞ்சாலும் செய்வாங்க. அதாவது பொது விநியோக கடையில கஞ்சா வைப்பாங்க. நிறைய வருமானம் வரும் இல்ல, மக்கள் வாங்கிட்டு போலாமே. கனிமொழி அவரை நான் மதிக்கிறேன். என்னோட நண்பரை தான் மதிக்கிறேன் நான். அவங்க தெருவுக்கு மேடைக்கு மேடை, நாங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு, பெண்கள்லாம் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க. தலைமுறை நாசமாகிட்டு இருக்கு. நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு சீரழிந்து கொண்டிருக்கு, குடும்பம் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற, இப்படியெல்லாம் பேசின கனிமொழி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு ஒரு முறையாவது அவங்க அண்ணனை பார்த்து, அண்ணா இவ்வளோ பெண்கள் இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க, தாலி அறுத்துட்டு இருக்காங்க, இந்த டாஸ்மாக் கிடையாது குறைங்க அப்படின்னு ஒரு முறையாவது போய் சொல்லியிருக்காங்களா? இனியாவது சொல்லணும்னு நான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. நிச்சயமா அவங்க அண்ணன் கேட்பாரு. பாமக செயல்தலைவர் நியமனம் பண்ணிக்க, அதை பத்தி ஒரு கருத்து சார். சொல்லுங்க சார். பாமக செயல்தலைவர் நியமனம் பண்ணிக்கிறாங்க, கருத்து சொல்லுங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.